முருகாச்சரணம். நம்ம முருகப்பெருமானுடைய திருவிளையாடலில் மேருமலையை அசைச்சு முருகப்பெருமான் அப்படியே இதழ்களை கொய்துறது போல் அந்த மலையை அசைச்சோன்னு இந்திரனும் தேவர்களும் அவர் முருகப்பெருமான்னு அறியாமையே அவரோட போர் புரிய ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் போரில் தோற்று போனோன்னு பல பேர் மாண்டு விடுறாங்க. அப்போது உங்களுடைய திருவிளையாடல் இதுன்னுட்டு எங்களால் அறிஞ்சிக்க முடியலன்னுட்டு எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் இந்திரன் மன்னிப்பு கேட்டுக்கிறார். ஆற்றல் மிக்க அசுரர்களை அடியோடு ஒழிச்சருளி தங்கள் திருவடியை மறவாத எங்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கணும், எங்கள் பிழையை பொறுத்துக்கணும், எங்களுக்கு அறிவு பெற்று எழுமாறு திருவருள் புரியணும்னுட்டு தேவகுரு இறைஞ்சி கேட்குறார் முருகப்பெருமானை. அப்போ முருகப்பெருமான் திருமுருவள் புரிஞ்சுட்டு இந்திரன் முதலிய தேவர்களை அவளோட வாகனங்களோடையும் ஆயுதங்களோடையும் எழற வண்ணம் திருவருள் புரிகிறார். உடனே தேவர்கள் எல்லாரும் உயிர் பெற்று எழுந்து மெய்யறிவு பெற்றுக்கிறாங்க. பாலகரான முருகன் அப்படின்னுட்டு அவர் அறிஞ்சுண்டு மனமுருகி செய்த பிழைக்கி மனங்கலங்கி எபிரானுடைய சரண கமலங்களை விழுந்து பண்ணிடுறாங்க. அதாவது மாயைன்றது தேவர்களையும் விட்டு வைக்கலைன்றது இந்த லீலை மூலமாக நமக்கு தெரிய வர்றது. மனுஷா மட்டும்தான் மாயை காட்படல, தேவர்கள் கூட ஒரு க்ஷணம் அந்த தெய்வத்தை உணர்ந்துக்க முடியாமல் இருந்திருக்கு. அதை கந்தபுராண பாடல் சொல்கிறது. கந்த நம ஐந்து முகர் தந்தமுரு கேச நம கங்கை உமைத்தன் மைந்த நம பன்னிரு புயத்த நம நீப மலர் மாலை பூனாயும் தந்தை நம ஆறுமுக ஆதி நம சோதி நம தற்பரம தாம் எந்தை நம என்றும் இளையோய் நம குமார நம என்று தொழுதார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாசகம்னாட்டா, கந்த கடவுளே உமக்கு போற்றி, ஐமுகனுடைய அரணார் தந்த முருகேசா போற்றி, கங்கை உமைதன் மைந்த நம கங்கைக்கும் மலைமங்கைக்கும் பாலனா இருந்தக்கூடியவனே போற்றி, பன்னிரு புயங்களை உடையவனே அதாவது 12 கரங்களை உடையக்கூடியவர் சுவாமி, கடம்ப மலர் மாலை புனைந்த தலைவனே போற்றி, ஆறுமுக முதல்வனே போற்றி, சோதியே போற்றி, தனிப்பெரும் பொருளான எம்முடைய பிதாவே போற்றி, என்றும் இளையவரே. சுவாமிக்கு மூப்பு பிணி எதுவும் கிடையாது, என்றும் இளையவர், குருமூர்த்தியே போற்றி இன்னும் தொழுதாங்க தேவர்கள். தொழுது நின்ற தேவர்களை கந்தவேள் திருவருள் செஞ்சு அச்சமும் துன்பமும் நீக்கி அருளறார். தேவர்களும் முன்பு தக்ஷன் வேள்வி செய்த போது சிவன் பெருமான இகழ்ந்தான், அந்த வேள்வி செஞ்சப்படுற போது தரப்பட்ட பாகத்தை அடியேங்கள் நாங்கள் எல்லாம் உண்டோம், அதனால் ஏற்பட்ட பாதகம் இன்னும் எங்களை தொடர்ந்துருக்கு, அதோட தேவரோடைய போர் செஞ்சு முற்பட்ட பாதகமும் சேர்ந்திருக்கு. பரம்பிதாவே பரம கருணையினால் அடியங்களை தண்டித்து அந்த பாவங்களை போக்கி அருளுங்க. அதாவது சிவபெருமான அழைக்காத தக்ஷன் பண்ண யாகத்தில் தேவர்கள்லாம் ஆவிர்வாகம் உண்ட பொழுது அதோட தப்பு அவளுக்கு கேட்டுது. அதே மாதிரி இப்போயும் இந்த தப்பு எங்களுக்கு கேட்டிருக்குன்னு தேவர்கள் சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு அடிமைகள், இப்படி சொல்கிறதும் தவறு. ஏன்னாக்கா சிறுவர்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு தருவது போல தகுதியான செயல் இல்லையே, அதாவது அவளுக்கு திருப்பி கைமாறு செய்ய முடியாது குழந்தைகளால், அதனால் நாங்கள் அதை சொல்கிறது கூட தவறுன்னு தேவர்கள் சொல்கிறாங்க. நம்ம சிறுவன்னு நினச்சி நீங்கள் போர் புரிஞ்சிங்க, நம்முடைய வன்மையும் பெருமையும் இன்னும் நீங்கள் உணரும் வண்ணம் காட்டுவோம்னுட்டு முருகப்பெருமான் சொல்லி அருள்றார். இப்படியெல்லாம் பல கோடி அசுரர்களை தம்மால் மாய்க்க முடியுன்ற நம்பிக்கையும் ஆறுதலும் தேவர்களுக்கு ஊட்ட தான் இந்த போர் புரிஞ்சு சுவாமி அருளிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த நேரம் புரிஞ்சதுக்கும் மேலாக பேரற்புதம் புரிய எண்ணி அற்புத கோலம் பூண்டுக்கிறார் சுவாமி முருகப்பெருமான். விஸ்வம் முழுதும் தான் வடிவான வடிவேலவன் 8 திக்குலையும் 16 உலகங்களையும் 8 மலைகளையும் 7 கடல்கள் புறக்கடல்கள் சக்கரவாளகிரி இப்படி வெவ்வேறு அண்ட நிறைகளையும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் அடங்கிய விஸ்வரூபத்தை சுவாமி எடுத்துக்கிறார். அதை சொல்கிறது பாடல். எண்டிசையும் 7 திறத்துலகும் என்கிரியும் 7 கடலும் பெண்டிரையும் நேமிவரை பிறவும் வேறு திரிப்பாகி உளசீர் அண்ட நிறை யானவும் அனைத்துயிரும் எப்பொருளுமாகி அயனும் விண்டும் அரணுன் செய்ய ஓருருவு கொண்டானன் விரற்குமாரனே அப்படின்னு வருது இந்த பாடல். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.